ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து சித்ரா பௌர்ணமி. எங்கிட்ட இருக்கிற சிலைகள் எல்லாம் ரொம்ப அழகாக அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி தீபமேற்றி என்னுடைய வழிபாடை நான் செஞ்சு வச்சுருக்கேங்க. பூஜை அறையில் ஒரு நோட்புக்கும் ஒரு பெண்ணும் வச்சுருக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம சித்திரகுப்தர்கிட்ட மனசார மன்னிப்பு கேட்கணுங்க. இது வரைக்கும் நான் தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவங்களை எல்லாம் மன்னிச்சிடு, இனிமேல் எந்த பாவங்களும் செய்யாமல் இருக்கிறதுக்கான அந்த ஒரு வாய்ப்பை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி சித்திரகுப்தரை நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம். அதோட முருகப்பெருமானை நினச்சி வெற்றிலை தீபம் ஏற்றி வச்சுருக்குறேங்க. வெற்றிலை தீபம் எப்பவுமே வெற்றியை கொடுக்கும். அதோட துவரம்பருப்பு வச்சு வெற்றிலை வச்சு அதுக்கு மேலே துவரம்பருப்பு வச்சு தீபம் ஏற்றும் போது நம்ம வீட்டில் செல்வ வளம் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த பௌர்ணமி தினத்தில் பிரகாசமான ஒளி உங்கள் மீது விழணும். எவ்வளோ நேரம் உங்களால் சந்திரனின் ஒளியில் இருக்க முடியுமோ அவ்வளோ நேரம் இருங்க. இன்னைக்கு குடும்பத்தோட நில ஒளியில் நேரத்தை செலவு செய்யுங்க. சந்திர பகவானின் ஒளி உங்கள் மீது எந்த அளவுக்கு விழுதோ அந்த அளவுக்கு சக்தி உங்களுடைய